Hi friends, நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கறவங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு மசாலா கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இத கொஞ்சம் கொஞ்சமா சுடுதண்ணி ஊத்தி கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நான் இத இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிருக்கேன். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கறேங்க நான் இத. இத நம்ம எப்பவும் கொழுக்கட்டை வேக வைக்கிற மாதிரி 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொழுக்கட்டை எல்லாம் வேக வச்சு நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துக்கறேங்க. இதல 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊத்தி இத நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்பதான் இது ஒண்ணோட ஒண்ணா ஒட்டாம இருக்கும். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதுல ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளி நான் சேர்த்துக்கறேங்க. இது கூடவே கொஞ்சமா சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கறேங்க. நம்ம சேர்த்திருந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நம்ம சேர்த்திருந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போக வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கறேன். இத நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூடவே 7 பீன்ஸ், ஒரு கேரட்டை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம சேர்த்திருந்த காய்கறி மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் காய்கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூடவே நம்ம கொழுக்கட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொழுக்கட்டையை சேர்த்ததும் இதில் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்கறேங்க. அப்பதான் மசாலாலாம் கொழுக்கட்டையில நல்லா கோட் ஆகும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாங்க.